வறண்ட பகுதியை நோக்கி ஒரு இளைஞன் நடந்து செல்லுகின்றான். திடீரென்று தண்ணீர் தாகம் ஏற்படுகின்றது. தண்ணீர் கிடைக்காதா என்கின்ற ஏக்கத்திலே அவன் தேடுகின்றான். தூரத்திலே ஒரு கிணறானது தென்படுகின்றது. அந்த கிணற்றினுடைய அருகிலே சென்று தண்ணீர் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே உள்ளே பார்க்கின்றான். வறண்டு போய் காணப்படுகின்றது. விரக்தியிலே மீண்டும் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றான். ஒரு கிணறை பார்க்கின்றான். கிணறுனுடைய அருகிலே சென்று அவன் கிணற்றுக்குள்ளாக பார்க்கின்றான். தண்ணீர் இல்லை. அவன் இப்பொழுது மிகவும் களைப்புக்குள்ளாகின்றான். விரக்தியோடு இருந்து கொண்டிருக்கின்றான். மிக நெடுதூரத்திலே ஒரு கிணறை பார்க்கின்றான். அந்த கிணற்றுக்குள்ளாக அதிகமான தண்ணீர் இருக்கின்றது. இப்பொழுது மகிழ்ச்சியோடு அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலோடு அதில் வருகின்றான். ஆனால் தண்ணீர் குடிப்பதற்கான பொருட்கள் எதுவுமே அந்த இடத்திலே இல்லை. அவன் அந்த கிணற்றுக்குள்ளே அவனாகவே இறங்கிவிட்டு தனக்கு தேவையான தண்ணீரையும் குடித்துவிட்டு கரைக்கு வருகின்றான். இப்பொழுது ஒரு நாயை பார்க்கின்றான். அந்த நாயும் களைப்போடு காணப்படுகின்றது. அதற்கும் தண்ணீர் வேண்டும் என்பது இவனுக்கு தெரிந்தது. எனவே இப்பொழுதுதான் கடினப்பட்டு அந்த கிணற்றுக்குள்ளாக இறங்கி தனக்கு தேவையான தண்ணீரையும் குடித்துவிட்டு கரைக்கு வந்திருக்கின்றேன். இந்த நாய்க்கும் நான் தண்ணீர் கொடுக்க வேண்டுமா என்கின்ற ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்திற்குள்ளே வந்தது. இவன் கிணற்றுக்குள்ளே இறங்குகின்றான். கிணற்றுக்குள்ளே சென்று அந்த நாய்க்கு தேவையான தண்ணீரை தன்னுடைய காலுறையிலே எடுத்துக்கொண்டு வந்து நாய்க்கு தண்ணீரை கொடுக்கின்றான். தன்னுடைய வாலை அசைத்தவாறு நன்றியோடு அந்த இடத்தை விட்டு செல்லுகின்றது. இந்த ஒரு கதையினுடைய பின்னணியிலே இரக்கம் என்பது துன்பத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய துயரை துடைக்கின்ற ஒரு விதமான உணர்வாக காணப்படுகின்றது.